சேஞ்ச் டுடே எபிசோட்ல காவேரி வந்து மார்க்கெட் போயிட்டு வராங்க. விஜய் வந்து காவேரி கிட்ட பேசுறாங்க. காவேரி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் பாக்குறாங்க. கடலை மிட்டாய் எல்லாமே இருக்கு. புருஷனை பிரிஞ்சு சோகத்துல இருப்பேன்னு பார்த்தா நல்லா தின்னுட்டு தான் இருக்கியா பாரு, உன்னால நான் இழைச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க இழைச்சு போயிட்டீங்களா, டெய்லியும் பிரியாணி ஸ்மெல்லா வருது அப்படின்னு சொல்றாங்க. நான் பிரிஞ்ச ஈட்டிங் ட்ரஸ்ட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் வந்து உங்க அம்மா இல்லாதப்ப கொஞ்சம் நார்மலா பேசலாம், எதுக்கு முறைச்சிட்டு பேசுற அப்படின்னு சொல்றாங்க. எங்க அம்மா என்ன தேடி இங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க. போகும்போது விஜய் ரொமான்டிக்கா பாக்குறாங்க. விஜய் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. சாரதாவும் குமரனும் ஹவுஸ் ஓனரை பார்த்து பேசுறாங்க. விஜய் வந்து வீட்டு காலி பண்ண சொல்லுங்க, அவர் இருக்கிறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எப்பவுமே வெளியிலே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை குடிச்சிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு டான்ஸ்லாம் ஆடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் தனியா அடிக்கல, என் கூட தானே அடிச்சாரு, அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குமரனும் சாரதாவும் அந்த பிளேஸ்ல இருந்து வராங்க. விஜய் கரெக்டா வராரு. விஜய் வந்து நினைக்கிறாரு நம்மளை பத்தி தான் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து உன்னை பத்தி தான்ப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறாங்க, உன்னை வீட்டை காலி பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் நான் எக்ஸ்ட்ரா 5000 கூட தரேன், என்ன காலி பண்ண சொல்லாதீங்க, அவங்களையும் காலி பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப நல்ல தம்பியா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு கடையை பார்த்திருக்க, மிஷின்லாம் நல்லா இருக்கு, வின் பண்ண காசு அதுல போட்டு கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாட்டியும் சாரதாவும் யோசிக்கிறாங்க. கங்காவும் காவிரியும் அவங்களை வந்து என்கரேஜ் பண்றாங்க. மாடலிங் பண்றதுக்காக ஒரு 50,000 தனியா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அந்த ஒர்க்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் வந்து காய்கறி வெட்டுறாரு. விஜயோட கையை கட் பண்ணிக்கிறாரு. இது பெருசா ஏதாவது ரியாக்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண் கத்துறாங்க. காவேரி வீட்டுல எல்லாருமே பயந்துடுறாங்க. தேங்க்யூ.